அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 6.2ல சிக்ஸ்த் ப்ராப்ளம். த டாப் ஆஃப் a 15 meter height tower makes an angle of elevation 60 degree with the bottom of the electrical pole and the angle of elevation 30 degree with the top of the pole. What is the height of the electrical pole? ஒரு டவர் இருக்கு, ஒரு எலக்ட்ரிக்கல் போல் இருக்கு, ஒரு கோபுரமும் ஒரு மின்சார கம்பமும் ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது. அதில் என்ன பண்ணணும்னா, முதல்ல டவர், இது டவர், இது ஒரு எலக்ட்ரிக்கல் போல், ரெண்டு கிரவுண்டு, எலக்ட்ரிக்கல் போல். இது டவர், இது எலக்ட்ரிக்கல் போல். என்ன கொடுத்துருக்காங்க? த டாப் ஆஃப் அ 15 meter height tower. The height of the tower is 15 meter. 15 meter height of the tower makes an angle of elevation is 60 degree with the bottom of the electrical pole. இதை எலக்ட்ரிக்கல் போர்டு டாப்பு, எலக்ட்ரிக்கல் போர்டுடைய பாட்டம். எலக்ட்ரிக்கல் போர்டில் பாட்டத்திலிருந்து பாட்டம் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் போல் இதிலிருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரி. சரிங்களா? அப்போ the angle of elevation 60 degree with the bottom of the electrical pole and the angle of elevation 30 degree with the top of the pole. The top of the pole இருந்து angle of elevation எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி. அப்போ இதுக்கு என்ன பேஸுன்னா, பேஸ்லேருந்து கிரவுண்டு தான், அப்படி இதுக்கு நேராக ஒரு லைனை போட்டுக்கணும். இது வந்து 30 டிகிரி, இது பேரல். சரிங்களா? அப்போ டாப்பில் இருந்து டவரோட டாப்பை தான் பார்க்குறோம். சரிங்களா? டவரோட டாப்பை பார்க்கும்போது பாட்டத்திலிருந்து எலக்ட்ரிக்கல் போலுடைய பாட்டத்திலிருந்து பார்க்கும்போது 60 டிகிரி, எலக்ட்ரிக்கல் போலுடைய டாப்லேருந்து பார்க்கும்போது டாப்லேருந்து பார்க்கும்போது 30 டிகிரி. ஹைட் ஆஃப் த டவர் வந்து 15. இப்போ ஹைட் ஆஃப் த போல் என்னன்னு கேட்குறான். இந்த எலக்ட்ரிக்கல் போலோட ஹைட் என்ன? இதை ஹெச்சுன்னு வச்சுங்க. அப்போ இது ஹெச்சுன்னா இது என்னது? இதுவும் ஹெச்சு தான், பேரலாக தானே வரைஞ்சிருக்கோம். அப்போ இது ஹெச்சுன்னா இந்த ஹைட்டும் ஹெச். அப்போ இதுக்கு ரிமைனிங் இது டோட்டல் 15னா இது 15 மைனஸ் ஹெச்னு எழுதிக்கலாம். ஏன்னா அது 15 மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஹெச் ரெண்டையும் அடிச்சோன்னா ஹெச் போயிடும். டோட்டல் 15, இதையும் கூட்டி பாருங்கள், 15 வந்துடும். அப்போ இதில் என்னென்ன ட்ரையாங்கிள் போட போகிறோன்னா ஏபிசின்னு தான் போட போகிறேன். இதை ஏன்னு வச்சுங்க, இது ஏ, இது பி, இது சி. சரிங்களா? ஏபிசி. அடுத்து இந்த இன்னொன்று 30 டிகிரி வந்துருக்கு இல்லையா, அது டி, இதை ஈன்னு வச்சுக்கோங்க, டி இ. அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த இருக்கு இல்லையா, ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க, இந்த பெரிய ட்ரையாங்கிள் மட்டும். ஆங்கிள் என்ன? தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. ஆப்போசிட் என்னது? இந்த 60 டிகிரி ட்ரையாங்கிள் ஏபிசி. இதில் தீட்டா 60, ஆப்போசிட் வந்து ஃபுல்லாக 15. அடுத்து அட்ஜசண்ட்டு தெரியாது, அட்ஜசண்ட் தெரியாதனால இது எக்ஸ்ன்னு வச்சுங்களேன், இது எக்ஸ் தான் வரும். அட்ஜசண்ட்டு எக்ஸ். அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசண்ட். அப்போ tan ஆஃப் 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் 15 பை எக்ஸ். tan 60 எவ்வளவு? √3 ஈக்குவல் டு 15 பை எக்ஸ்ன்னு வரும். அப்போ இதுக்கு கீழே கொண்டு போயிட்டால் என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 15 பை √3 இருக்கும். 15 பை √3. இது √3 மேலேங்களையும் இன்னொரு √3 பெருக்கலாம் இல்லையா? 15 பை √3 இன்டு √3 பை √3. சரிங்களா? அப்போ என்னாகும்? 15 √3 பை √3 என்னாகும்? 3 ஆகும். இது அடிச்சுட்டா 5. அப்போ எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு? 5 √3. இது நமக்கு கொஸ்டின் கிடையாது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 √3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கே, இந்த ட்ரையாங்கிள் இந்த இடத்துல 30 டிகிரி கண்டெயின் பண்ணியிருக்கிறது, டிஇசி. டிஇசி இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், தீட்டானது 30, ஆப்போசிட் என்னது? அதை மட்டும் எழுதுனா போதும். தீட்டா 30, ஆப்போசிட் என்னது? இது மட்டும்தான். சரிங்களா? அப்போ இது மட்டும் என்னது? 15 மைனஸ் ஹெச். இது டோட்டலாக தான் 15. இது வரைக்கும் ஹெச்னு வச்சுக்கிட்டா இது ஹெச்னு போயிடுச்சுன்னா ஹெச்சை விட்டுட்டு இதை மட்டும் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் 15 மைனஸ் ஹெச். அப்போ இது 15 மைனஸ் ஹெச் ரெண்டையும் கூட்டினா 15 டோட்டல் வந்துடும். அப்போ இந்த டிஇசிங்கிறதுல தீட்டா 30, ஆப்போசிட் 15 மைனஸ் ஹெச், அட்ஜசண்ட்டு அதே எக்ஸ் தான். இதான அட்ஜசண்ட்டு தீட்டா, ஆப்போசிட் இது அட்ஜசண்ட். அதே இதை ஃபார்முலா போடுங்க. tan theta is equal to opposite by adjacent.
அப்போ tan ஆஃப் தீட்டாக்கு என்ன போடுவீங்க, தேட்டாக்கு 30. ஆப்போசிட் என்னது 15 மைனஸ் ஹெச் பை எக்ஸ். tan 30 எவ்வளவு 1/√3. 15 மைனஸ் ஹெச் பை எக்ஸ். சரிங்களா? அப்போ 15 மைனஸ் ஹெச் பை எக்ஸ். இந்த எக்ஸுக்கு உங்களுக்கு என்ன தெரியும், 5√3 தெரியுமா? அப்போ 1/√3 equal to 15 minus h by xக்கு 5√3. 5√3 இருக்கலாமா? இந்த √3 இந்த √3 கேன்சல் ஆயிரும். இன்னும் மேலே போகும்போது கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்போ என்ன இருக்குங்க, 1 equal to 15 minus h by 5 இருக்கு. இதை கிராஸ் பண்ணால் 5 is equal to 15 minus h. சரிங்களா? இங்கே √3 கேன்சல் ஆயிடுச்சு. என்ன இந்த √3 மட்டும் மேலே போச்சுன்னா √3 இது கேன்சல் ஆயிரும் இல்லையா? அது மாதிரி 5 இங்கே இருக்குது. இப்போ 1 equal to 15 minus h by 5. இந்த 5 கிராஸ் பண்ணால் 5 into 1 5 equal to இது வந்துடும். அப்போ இந்த 15 இங்கே கொண்டு வந்தால் என்ன வரும், 5 minus 15 equal to minus h. 10ல் 5 15ல் 5 போச்சுன்னா தான் 10. ஆனால் 5ல் 15 போச்சுன்னா minus 10 equal to minus h. minus h. அப்போ இந்த மைனஸ் மைனஸ் அடிச்சுட்டா என்ன வரும், h is equal to 10 meter. h என்னது, height of the electrical pole. Therefore, the height of the electrical pole is 10 meter. Okay, okay students.